ஹalleluya. மறுபடியும் once again இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை வாழ்த்துதலை ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வந்தது நல்லது. என்னுடைய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இங்கே இந்த கலப்படம் எல்லாம் பேசுகிறோம். God is word, word is God. So when we speak the word of God, God himself manifests here. That's what I believe. Hallelujah. So ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு நாங்கள் போவோம். Romans chapter 10 verses 9 and 10. இதுதான் salvationக்கான ஒரே வழி. This is the only way to be saved, right? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும். That if you shall confess thy mouth the Lord Jesus and shall believe in thine heart that God has raised him from the dead, you shall be saved. For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. Very easy, so simple. You can get saved. நீங்கள் ரட்சிக்கப்படுறதா என்னடா கர்த்தராகிய இயேசுவை என் ஆண்டவர் என்று வாய்விட்டு சொல்றது. அடுத்தது சீரியஸா உண்மையா நம்புறது that Jesus Christ has resurrected. இன்னைக்கு Sunday, Easter Sunday, it means he has resurrected. One and only God who resurrected on third day. Hallelujah. கரங்களை தட்டலாம். Hallelujah. So this is only way for the salvation. So we shall stand up and எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah. Hallelujah. This is the only way and the easiest way. You don't have to struggle in your life. Hallelujah. எல்லாரும் ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு ஒரு கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, அன்பான இயேசு கிறிஸ்துவே, இன்றிலிருந்து எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம், எங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே ஆண்டவராக இரும். நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் எங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்து நான் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் சிலுவையிலே எனக்காக சுமந்தீர். நான் மரணத்தை உத்தரிக்க கூடாது என்பதற்காக நீரே என்னுடைய மரணத்தை எடுத்து எனக்காக மரித்து நான் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக என் சார்பாக நரகத்துக்கு போய் அங்கே பிசாசை வென்று இறுதியாக மரணத்தை வென்று பிதாவினால் மூன்றாம் நாள் நீர் உயிரோடு எழுந்தீர் என்று உண்மையாக மெய்யாக இதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் விசுவாசிக்கிறேன். அன்பின் தகப்பனே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவர் என்று வாய்விட்டு சொன்னபடியினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலை அந்த ஈஸ்டர் சண்டேயை நான் உண்மையாக விசுவாசித்தபடியினாலும் நான் இப்பொழுதே உமக்கு சொந்த மகனாய் சொந்த மகளாய் பிறந்து விட்டேன். சொல்லுங்க, பழையவர்கள் எல்லாம் அழிந்தன, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புதிதாக பிறந்திருக்கிறேன். இதுவரை காலமும் என்னை தொடர்ந்து வந்த எல்லா சிக்னஸ், எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள் எல்லாம் அழிந்து போயின, ஒளிந்து போயின. நான் புதிதாக பிறந்தேன். சொல்லுங்க, நான் சீரியஸாய் லீகலாக I am born of God. சொல்லுங்க, seriously I am born of God. Amen. Hallelujah. இருக்கலாம். Hallelujah. நீங்கள் என்ன இந்த வசனத்தை பார்க்கிறீங்க? Hallelujah. இதான் உயிர்த்தெழுதல். அதான் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாயின எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. Now you are born again. When you are born again means you are born of God. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Therefore if any man be in Christ, you are in Christ.
Many people, the religion will say, God is with me, God is going in front of me, God will help me, God will have He will be kind to me. That's too late. Now you are inside God. That's what it says. Therefore, if any man be in Christ, he is. Look at the text. Now he is a new creature. You are becoming a very new creature. All things are passed away. If you came with the sickness has gone. If you came with all the problems in your life, everything has passed away. That's what God says. That's what Word of God says. If any man be in Christ, he is. Look at the text. Now you are brand new. He is a new creature. All things are passed away. Behold, you have to see yourself. You are clean. You are well-being. You are the perfect in health. You have plenty of wealth. All the good things you can imagine because you are in Christ. I'll read again. If any man be in Christ, he is. This is a present tense, not a religion. Religion means if you pray to God, one day He will bless you. One day He will protect you. One day He can help you. This is too late. This is not a religion. It says, right now, He is a new creature. All things are passed away. Behold, see yourself. Behold, all things are become new. Everything become new in your life. Why don't you give a big hand of applause? You believe the word of God. This is the good news. This good news is possible because of Jesus Christ resurrected on Easter Sunday. Hallelujah. Hallelujah. So when you believe His resurrection, when you believe He's risen from the dead, then and only you become born again Christians. If we go back to the same word, Romans chapter 10, 9 verses 10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் கொண்டு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். So two things. You have to open your mouth and say Jesus Christ is my Lord and God of my life. தமிழ்ல சொன்னா கர்த்தராகிய இயேசுவே நீரே ஆண்டவர்னு சொல்றது part A. Part B, you should believe in your heart the Heavenly Father resurrected Jesus Christ from the dead. So when you believe the resurrection of Jesus Christ, you become righteousness of God. All the religions try their best to be righteous, to be good to God. But here, when you believe He has resurrected on third day, Easter Sunday, when you believe the Easter Sunday, you are becoming righteous of God. Say, I am the righteousness of God in Christ Jesus. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இப்பொழுதே இருக்கிறேன். எல்லா ரஜினிகாந்த் ஒவ்வொரு மூலையா மலைமலையா எழுதாண்டா he tried to be good person. But here it says, when you believe Jesus Christ has resurrected on third day, the Easter Sunday He resurrected, you are the righteousness of God in Christ Jesus. நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய நீதியாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை படிக்கிறோம். ரோமன்ஸ் 1:5. அவருடைய உயிர்த்தெழுதல் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனனா மகன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். He has been proven beyond any doubt that he is a son of God. Why? Because he has resurrected on third day. Hallelujah, hallelujah. So you have a God who has defeated the death. The death is the ultimate enemy in this world. But the God you have, the Lord you believe, He has destroyed the death. Amen. So it's so simple. Many religions struggle. Religion means struggling. But here is just believe what Word of God says. He has proven beyond any doubt that He is a Son of God. Son of God means what? How do you call puppy of a dog? Dog produce dog puppies. Lion produce lion cubs. God produce God kind. That's what He says. You and me are the born of God because He has resurrected on the third day. Hallelujah. Praise the Lord.
Right, hallelujah. நாங்கள் worship பண்ண தொடங்குவோம் இந்த ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Praise the Lord. வாங்க லூக் Luke chapter 24. இந்த பேசிக் உயிர் தெழுந்தல பைபிளில் கிளியராக ஒரு கேட்டகரியாக போட்டிருக்கு. ஸோ அதை வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறைக்கு வந்தார்கள். இயேசு கல்லறைக்கு வந்தார்கள். கல்லறை அடைந்திருந்த கல்லை புரட்டி தள்ளப்பட்டதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்க பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்த்து தரையை நோக்கி நிற்க அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதை. He has resurrected. He risen. He defeated the death and he is living evermore. That is our hope. That is our belief that the God we have has defeated the death. Hallelujah. 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 Praise the Lord. நாங்கள் இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை, Hallelujah, உயிர் தெழுந்த ஆண்டவரை நாங்கள் worship பண்ண போறோம். வாங்க. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் தெரிந்தவனை ஆராய்ச்சி போகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனை நாங்கள் எங்களுக்கு மரித்தது மட்டுமல்ல, அவர் மரித்தது தேவன் அல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு அதுதான் எங்களுக்கு வெற்றி. உயிர்த்தெழுந்த தேவனை கொண்டாட போகிறோம். ஹalleluya. அவர் தான் எங்களுக்கு ஜீவன்